ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். சிவனுக்கு ஒரு சகோதரி இருந்ததாகவும், அவங்கள பார்வதி தேவி விரட்டி அடிச்சாங்க அப்படின்னும் ஒரு புராண கதை இருக்குது. மும்மூர்த்திகள்ல ஒருவரான சிவபெருமான் பத்தி நிறைய கதைகளை நம்ம கேட்டிருப்போம். அவருக்கு அசாவரி அப்படின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது இன்னைக்கு வரைக்குமே ஒரு கதையாவே இருக்கு. வாங்க ஈசனோட சகோதரி பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பேருக்குமே இந்துக்கள் புராணங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு. படைக்கும் தொழிலை பிரம்மனும், காக்குற தொழிலை மகாவிஷ்ணுவும், அழிக்கும் தொழிலை சங்கரனும் செஞ்சு இந்த பூமியை சிறப்பா இயக்கிட்டு வர்றாங்க. ஆதி அந்தமான பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானுக்கும் சொந்தம் அப்படின்னு கூறணும்னா அது பார்வதி தேவி தான். கணேஷ், முருகன், ஐயப்பன் இப்படிலாம் கூட சொந்தங்கள் இருக்காங்கன்னு கூறுவாங்க. ஆனா அவருக்கு ஒரு சகோதரி இருந்திருக்காருனோ, அவங்கள சிவனுடைய மனைவி பார்வதி தேவி தான் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சிவபுராணத்துல இருக்கிற குறிப்பின்படி சிவபெருமானுக்கு அசாவரி அப்படின்ற ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே கைலாயத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. என்னதான் தெய்வமா இருந்தாலும் தன் வீட்டை எண்ணியும் பெற்றோரை பார்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் இருந்ததுனால சகோதரிய பிரிஞ்சு எண்ணி வருத்தத்துல இருந்திருக்காங்க. என்னதான் சிவபெருமான் பார்வதி தேவிய அன்போடு கவனிச்சிருந்தாலும் சிவபக்தர்கள் பார்வதி தேவிய போற்றி வணங்கினாலும் பார்வதி தேவிக்கு மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த அசாவரி எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம். பார்வதி தேவியோட மனசுல இருக்க வருத்தத்தை உணர்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பார்வதி தேவி என்னோட தனிமையை போக்கிக் கொள்றதுக்கு, என்னோட மன உணர்வை சொல்றதுக்கு துணையா இருக்க ஒரு சகோதரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சிவன் சரஸ்வதி தேவிய நான் என் சகோதரியா தான் நினைக்கிறேன். நீ அவங்கள்ட்ட இருந்து உன்னோட உணர்வை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பார்வதி தேவி இல்ல பிரம்மதேவனோட மனைவி அவங்க அவங்க பிரம்மலோகத்தை விட்டு இங்க நான் நினைக்கிற நேரத்துல வர முடியாது இல்லையா? அதோடு இல்லாம அவங்களுக்குன்னு சில முக்கிய வேலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்வதி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு அப்படின்றத உணர்ந்த சிவன் நான் உனக்காக ஒரு சகோதரியை போல ஒரு பெண்ணை உருவாக்குறேன். ஆனா நீ கடைசி வர அவங்கள நல்லா பாத்துக்கணும், சரியா பாத்துக்கணும்னு நிபந்தனை விதிச்சிருக்காங்க. பார்வதி தேவியும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணை எப்படி உருவாக்குறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சிவபெருமான் அவருடைய மனசுல அவரை நிறுத்தி அவரை மாதிரியே ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்காங்க. அவருக்கு அசாவரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஈசனால உருவாக்கப்பட்ட அசாவரியை உணவு ஊட்டுதல், தன்னுடைய மனக்குறைகளை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு நன்றாக பார்வதி தேவியும் பார்த்துக்கிட்டு வந்தாங்களாம். ஆனா கொஞ்ச நாள்லயே பிரச்சனையும் தொடங்குச்சான். எவ்வளவு சாப்பிட்டாலும் அசாவரியோடைய பசி அடங்குன மாதிரியே இல்லையாம். மேலும் மேலும் சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கைலாயத்துல இருந்த உணவு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சான். இத சிவன்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக பார்வதி தேவி சென்றிருக்காங்க. அப்போ தடுக்கி விழுந்துட்டாங்களாம். அதுக்குள்ள அங்க சிவபெருமான் பார்வதி தேவி எங்கே அப்படின்னு கேட்டபோது அவரை நான் அகன்ற பாதத்தால் மறைத்து கொண்டு தனக்கு தெரியாது அப்படின்னு அசாவரி கூறினாங்களாம். இந்த உண்மையை அறிந்த ஈசன் அசாவரிய எச்சரிச்சிருக்காங்க. இந்த அசாவரியோட மோசமான நடவடிக்கை எல்லாம் பார்த்து பார்வதி தேவி கைலாயத்தை விட்டு நீங்க சென்றுங்க அப்படின்னு சொல்லி அசாவரிய துரத்தி இருக்காங்க. அப்பதான் ஈசன் பார்வதி தேவியிடம் கூறிய அந்த வாக்க ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதனால பார்வதி தேவி உடனே மன்னிப்பு கேட்டு அசாவரிக்கு மீண்டும் ஒரு பிறவி கொடுத்து நல்ல பண்புகளோட இருக்குமாறு கேட்டிருக்காங்க. ஈசன் சொன்ன தத்துவம் அதை ஏற்க மறுத்த ஒருத்தவங்க மோசமான நிலையில இருக்கும்போது நம்ம அவங்கள கவனிக்காம இருக்கக்கூடாது. அவங்கள ஆராதிக்காம இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கும் போதும் அவங்கள உரிமை கொண்டாடுறதுல நியாயம் இல்லை அப்படின்னு கூறியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் அவங்கள்ட்ட ஒரு ஆதரவா பேசணும். அது மாதிரி நம்ம இல்லாதப்ப அவங்க நல்ல நிலைமையில ஒரு காசு பணத்தோட ஒரு செல்வ செழிப்போட இருக்கும்போது நம்ம அவங்கள போய் நாடி போய் அவங்கள விசாரிக்கிறதுல எந்த பயனும் இல்லை. சோ யாருக்கு எப்ப ஆறுதல் வேணுமோ அப்ப நீங்க ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலமா சிவனும் பார்வதியும் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் சிவனுடைய தங்கச்சி அசாவரிய பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து விரட்டி அடிச்ச கதை.